السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் சங்கையான இந்த ரமதான் மாதத்தினுடைய 3ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளால் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலிருந்து சரியாக 3.25 ஜுஸுகள் ஓதி முடிக்கப்பட்டு விட்டன. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, பொதுவாக சலாம் சொல்வது என்பது சுன்னத். நம்ம ஒருத்தருக்கு சலாம் சொல்கிறது சுன்னத். ஆனால் ஒருத்தவங்க நமக்கு சலாம் சொல்லிட்டாங்கன்னா அந்த சலாமுக்கு பதில் சொல்கிறது வாஜிப். கட்டாயமாக பதில் சொல்லணும். இப்போ சலாமுக்கு பதிலே ரொம்ப மெதுவாக வருது 2-3 நாளாக, அதனால் சொல்கிறேன். திரும்ப ஒரு தடவை சலாம் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்கிறார் நபியை பார்த்து, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், மக்களாகிய நம்மிட்ட நபியை சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் நீங்கள் அதை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு பின்பற்ற முடியுமோ முழுமையாக பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபியை பின்பற்றுங்கள், அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான்னு சொல்கிறான். நம்ம அல்லாஹ் நேசிக்கிறது வேற, அல்லாஹ் நம்மை நேசிப்பது வேற. எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வை நேசிக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய முஹப்பத் என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நசீபாக்குவான். அப்படியானால் நாம் அல்லாஹ்வை நேசிப்பதை நிரூபிப்பதற்கு சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதன் மூலமாக என்ன பிரயோஜனம் கிடைக்குன்னா, யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அப்படியானால் நபி அவர்களுடைய வழிமுறை என்பது எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. அவர்கள் அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். வணக்க வழிபாடுகளிலும் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி, குடும்ப வாழ்க்கையிலும் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி, கொடுக்கல் வாங்கலிலும் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி வழிகாட்டி. அதே போல குணாதிசயங்கள், நம்முடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமினுடைய குணம் எப்படி அமைய வேண்டும் என்பதிலேயும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு அழகான முன்மாதிரி. இன்றைக்கு ஏன் நம்மிடமிருந்து இஸ்லாம் மற்ற மக்களிடத்திலே போய் சேர மாட்டுக்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் நம்முடைய வணக்கங்களை பார்ப்பதில்லை. நம்ம 4 செவத்துக்குள்ளே தொழுகிறோம், நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத், நம்முடைய ஹஜ்ஜுடைய இடத்துக்கு அவங்க வரவே முடியாது நினைச்சாலும். இப்போ நம்முடைய இபாதத்துகளை அவர்களால் பார்க்க முடியாது. அதை பார்த்தவர்கள் இஸ்லாத்தை விளங்க மாட்டார்கள். மாற்றார்கள் எதை பார்ப்பார்கள் என்றால், நம்முடைய குணத்தை, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற அந்த விதத்தை பார்த்துதான் இஸ்லாத்தை நேசிப்பார்கள். அப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபுதிஹத்தில் மதீனத்து பில் அஹ்லாக், நற்குணங்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், அவர்களுடைய அழகான குணம், அவர்களுடைய நடைமுறை, அதை பார்த்து தான் இஸ்லாம் பரவியது. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஒரு நற்குணத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹுடைய அருளை கொண்டு நீங்கள் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அப்படி மட்டும் இல்லைன்னு சொன்னால் லன் ஃபல்லூ மின் ஹவ்லிக், உங்கள் கிட்டேயே யாருமே வரமாட்டாங்க. எப்பயுமே சிடு சிடு சிடுன்னு பேசிக்கிட்டு அதே மாதிரி நம்ம கோபத்தையே காட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் மற்றவர்களை விடுங்க, நம்முடைய பிள்ளைகள் கூட நம்ம கிட்ட வராது. இப்போ நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றா, எல்லாரும் ஏன் உங்களை நேசிக்கிறாங்க, உங்ககிட்ட வராங்க தெரியுமா? அல்லாஹுடைய அருளை கொண்டு நீங்கள் மிருதுவாக மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள்.
அதனால தான் மக்கள் உங்ககிட்ட வராங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சுன்னத் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? நம்மகிட்ட எந்த அளவுக்கு அந்த மிருதுவான தன்மை இருக்குது? எப்போ பார்த்தாலும் டென்ஷன் தான். சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எப்பயுமே முகத்தை வந்து சிடு சிடு சிடுனே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு டென்ஷனை தேவையில்லாமல் அவங்களே எடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலுமே 1/4 கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே முகத்தை என்ன செய்கிறது, அப்படியே இறுக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதிலே ஒரு அளவுக்கு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கன்னா சிரிப்பதை அவர்கள் மீது அவர்களே ஹராமாக்கி கொள்கிறார்கள். சிரிச்சுட்டா கிட்ட வந்துடுவான், ஏதாவது உதவி கேட்டுருவான்னு சொல்லிட்டு எப்பயுமே அப்படியே ரஃப்பாகவே அப்படியே சரி அப்படியே பேசிக்கிறாங்க. உயர்ந்த ஆஃபீஸர்களுக்கு அப்படியே பயிற்சியும் கொடுக்குறான். இந்த ஐஏஎஸ் போன்ற பெரிய அதிகாரிகளுக்கு தேவையில்லாமல் அவங்க பொது இடத்துல அப்படி சிரிச்சுக்கிட்டுலாம் அப்படி இருக்க முடியாது. எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எல்லாத்தையுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். கண்ணியத்துக்குரியவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களை விட உயர்ந்த அந்தஸ்துள்ளவங்க யார் இருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே போக முடியாத இடத்திற்கு போனவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சித்ரத்துல் முன்தஹால நின்ட்டாங்க. அதையும் தாண்டி சென்றவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மிருதுவாக நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்வதோடு, நபி அவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவன், அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல்லாஹ ரஃபீக் யுஹிப்புர் ரிஃப்க், நிச்சயமாக அல்லாஹ் மிருதுவானவன், மென்மையானவன், நளினமாக மென்மையாக நடப்பதையே அவன் விரும்புகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு முதியவர், அவர் வந்து ஈமான் கொண்டவர் அல்ல, அவர் மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு நற்பண்பு என்னன்னா, வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க. விருந்தோம்பலில் மிகப்பெரிய முன்மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரி, வந்த முதியவரை சாப்பிட சொன்னாங்க. அவர் சாப்பிட ஆரம்பித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னார். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அவர் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்காதவராச்சே. அவர் சொன்னார், இத்தனை வருஷமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். முதியவர் ஒரு தடவை யார் பேரை சொல்லியே நான் சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் சாப்பிடாமே ஏஞ்சி போயிட்டார். இப்போ அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசினானா, இத்தனை வருஷமாக அவருக்கு நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என் பேரை அவர் சொல்லவே இல்லை, இத்தனை வருஷமாக அவருக்கு நான் உணவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒரே ஒரு தடவை சொல்லலை, அதை வற்புறுத்தி சாப்பிடாம அவர் அனுப்பிச்சிட்டிங்களே என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வரலாற்றை நம்ம பார்க்கணும். இப்போ எவ்வளோ மிருதுவ மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதை ஏற்றுக்கொள்வதல்ல, அதை சகிப்புத்தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். மிருதுவாக மென்மையாக அவர்களிடத்திலே நடக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் அறிகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்கள்கிட்ட சகஜமாக பழங்கினாங்க அப்படின்றத பார்த்தா இன்றைக்கி நம்ம நடக்கிற விதம் எப்படி நம்ம நடக்கிறோம் நமக்கு தெரியும். ஒரு சஹாபி ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றேனோ, இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து எப்போ நினச்சாலும் நபியினுடைய வீட்டுக்கு நான் போவேன், எப்போ நினச்சாலும் நபியினுடைய வீட்டுக்கு நான் போவேன். ஒரு முறை கூட என்னப்பா சும்மா வீட்டுக்கு வர அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை தடுத்ததே கிடையாது. எப்பொழுது நான் பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவர்களாகவே அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நபி அவர்கள் கோபம் கொண்டவர்களாக சிடுசிடுன்னு இருக்கிற மாதிரி முகத்தை நான் பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் புன்முறுவல் பூர்த்திருப்பார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், வாகனத்தில் என்னால் நேரம் உட்கார முடியல, வாகனத்தில் சரியாக ஒட்டகத்தின் மீது என்னால் அமர முடியல யா ரசூலல்லாஹ், அதுக்கு ஏதாவது துவா செய்யுங்க. ஒரு நபிகிட்ட போய் சையதுல் முர்சலீன் அவங்கள்ட்ட போய் வாகனத்தில் சரியாக உட்கார முடியல, இந்த மாதிரி விஷயத்தனா சகஜமாக பேசணும்னா எவ்வளோ இயல்பாக அவர்கள் நடந்திருக்க முடியும். அந்த சஹாபி நான் இப்படி சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே பார்த்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லலை. நபி அவர்கள் என்னுடைய நெஞ்சின் மீது கை வைத்து அல்லாஹும்ம ஸப்பித்ஹு, யா அல்லாஹ் இவரை ஸ்திரப்படுத்துவாயாக, வாகனத்தின் மீது இவரை ஸ்திரப்படுத்துவாயாக என்பது மட்டுமல்ல, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா, இவரை நேர்வழி பெற்றவராகவும் மற்றவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவராகவும் ஆக்கியா அல்லாஹ் என்றும் துவா செய்தார். இப்போ எவ்வளோ சஹாபாக்களோடு இணக்கமாக இயல்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பழகி இருக்கிறார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்களுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். இந்த சஹாபி தான் காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபி. அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் மீது வஹி இறங்கினால் உடனடியாக என்னை கூப்பிடுவாங்க, அந்த வசனங்களை சொல்லுவாங்க, நான் எழுதுவேன். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதே நபி எப்படி எங்களோடு இருப்பாங்கன்னு சொன்னால், நேரடியாக வஹி எனக்கு வருது அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. நாங்கள் துன்யாவை பற்றி பேசினால் எங்களோடு சேர்ந்தும் அவர்களும் துன்யாவை பற்றி பேசுவார்கள்.
நாங்கள் ஆகிரத்தை பற்றி பேசினால் எங்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்துடைய விஷயங்களை பேசுவார்கள். நாங்கள் உணவை பற்றி பேசினால் எங்களோடு சேர்ந்து உணவை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். இவ்வளவு இயல்பாக எங்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வார்கள் என்று ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த சபையில் ஒரு கிராமவாசியும் இருந்தார். சொர்க்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு விவசாயம் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி கூட, சொர்க்கத்தில் விவசாயம் செய்கிறதுக்கு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஏன் உனக்கு கொடுத்தது உனக்கு போதுமா, திருப்தியா இல்லையா அப்படின்னு. இல்லை, திருப்தியாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் விவசாயம் பண்ணியே பழக்கமாயிருச்சு, விவசாயம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. இப்போ அல்லாஹ் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் எதை ஆசைப்பட்டாலும் அதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். உடனே அவருக்கு விவசாயம் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அவர் விவசாயம் செய்வார். உலகத்தை போன்ற இல்லாமல் உடனடியாக அது என்ன செய்யும், முளைச்சு அதோடைய தானியங்கள் மழை போல குவிஞ்சிரும். அதை பார்த்த உடனே அல்லாஹ் சொல்லுவான், இந்தாப்பா நீ கேட்ட விவசாயம் இதை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆதமுடைய மகனை யாரும் திருப்திப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி இந்த நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சபையில் இருந்த அந்த கிராமவாசி உடனே சொன்னாராம், அப்போ அந்த கேள்வி கேட்குறவர் ஒன்று குறைஷியாக இருக்கணும், இல்லாட்டி அன்சாரியாக இருக்கணும் அப்படின்னா. அல்லாட்ட விவசாயம் செய்யணும்னு கேட்குறவர் யாராக இருப்பார், ஒன்று குறைஷியாக இருப்பார், இல்லாட்டி அன்சாரியாக இருப்பார். அவங்க தான் விவசாயிகள், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி திங்கிங்லாம் வரும். நாங்களாம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம்ப்பா அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சிரித்தாங்க. ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ இயல்பாக பேசியிருக்காரு பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமாகவும் மென்மையாகவும் சஹாபாக்கள் இடத்திலே நடந்தார்கள். ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண், மதீனால அறிவு குறைவு அவர்களுக்கு. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு இடத்துக்கு போனேன், என் கூட வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனால் அந்த பெண்மணி எங்கெல்லாம் அழைத்து செல்கிறார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே போவாங்க. கூடிய போய் அவளுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வரை நபி அவர்கள் கூடயே போவாங்க அப்படின்னு ஹதீஸில் நம்ம பார்க்கணும். அதே போல் முசாஃபஹா செய்தால், யார் முசாஃபஹா செய்தார்களோ அவர்கள் கையை எடுக்கும் வரை நபி அவர்கள் கையை எடுக்க மாட்டாங்க. அவங்களா கையை உருவாத வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, நபி அவர்கள் கையை எடுக்க மாட்டாங்க. அதே போல் நபி அவர்கள் யாரிடத்திலாவது பேசினால் அவர் முகத்தை திருப்பாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விட்டு முகத்தை திருப்ப மாட்டாங்க. எவ்வளோ அற்புதமான நற்குணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது. அதனால தான் ஒரு குறுகிய காலத்தில் எல்லோரையும் அவருடைய அன்பால் கட்டி போட்டாங்க. யாரும் அவங்களை விட்டு பிரிய தயாராக இல்லை, அவருடைய மரணத்தை ஏற்கவும் தயாராக இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னாலே நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன செய்யணும், அதட்டுறோம், மிரட்டுறோம், அடிக்கிறோம், இதை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சீர்திருத்தம் செஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா உலகத்தில்? ஆனால் அவர்களை பற்றி அவர்களுடைய அடிமைகள், அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன சொல்கிறாங்க, எந்த மனைவியையும் ஒருபோதும் அடித்தது கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அடிமைகளையும் அடித்தது கிடையாது, யாரும் மிரட்டியது கூட கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பேற்பட்ட நற்குணத்தை கொண்டு தான் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார்கள். இப்போ யாரெல்லாம் நம்மள்ட்ட இருந்து ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிறைய நாலேஜ் கற்றுக்கிறது அது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம், நற்குணம் அவரிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அவரிடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு ஹிதாயத் என்பதே கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள், அப்படி மட்டும் இல்லைன்னா உங்களை விட்டு எல்லோரும் விரண்டு ஓடி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்குணத்தை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த நற்குணத்தின் பரக்கத்தினால் நாளை மறுமையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன்.